வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? ஒரே ரத்த கலரி. ஏன் இப்படி ஒரு பெரிய சரிவு? வாங்க, ஒரு அனலிஸ்ட் மாதிரி இதை நாம அலசி ஆராயலாம். 1300 பாயிண்ட்ஸ். ஆமா, இன்னைக்கு சென்செக்ஸ் அவ்ளோ சரிஞ்சிருக்கு. முதலீட்டாளர்கள் எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் தலையே சுத்தி இருக்கும். இது வெறும் நம்பர் இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. ஒரு பயம், ஒரு குழப்பம். இந்த திடீர் சரிவுக்கான காரணம் என்ன? வாங்க, இந்த மர்மத்தை நாம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். சரி, மார்க்கெட் இப்படி விழும்போது ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும் இல்லையா? இது எப்படி தான் புரிஞ்சுக்கிறது? இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, ஒரு எக்ஸ்பர்ட் அனலிஸ்ட் எப்படி ஒரு மார்க்கெட் கிராஷை டீகோட் பண்றாங்கன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். என்ன நடந்தது, ஏன் நடந்தது, ஒரு டிடெக்டிவ் மாதிரி ஒவ்வொரு க்ளூவா தேடலாம் வாங்க. சரி, நம்ம விசாரணையில முதல் துப்பு. நம்ம ஊர் மார்க்கெட்டை மட்டும் பார்த்தா பத்தாது. உலகத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா எந்த ஒரு மார்க்கெட்டும் தனிச்சு இயங்குறதில்ல. உலகத்துல நடக்கிற விஷயங்கள் இங்கேயும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா பாருங்க, உலகம் முழுக்க ஒரே டென்ஷனான சூழல். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் பிரச்சனை இன்னும் சூடு பிடிக்குது. இதனால ஹார்மோஸ் ஜலசந்தி மாதிரி முக்கியமான கப்பல் வழித்தடங்கள்ல சிக்கல், சப்ளை பாதிக்குமோன்னு பயம். இதனால கச்சா எண்ணெய் விலை ஏறுது. இது ஐரோப்பிய சந்தைகளையும் பாதிச்சிருக்கு. இந்த குளோபல் டென்ஷன் தான் முதல் புள்ளி. இதத்தான் HDFC செக்யூரிட்டிஸ்ல இருந்து தேவர்ஷ் வக்கீல் அழகா சொல்றாரு. உலக அளவுல இந்த மாதிரி ஒரு நிச்சயமற்ற நிலை இருக்கும்போது சந்தை பதற்றமா தான் இருக்கும்னு சொல்றாரு. பாத்தீங்களா, வெளிநாட்டு நியூஸ் எப்படி நம்ம மார்க்கெட்ல ஒரு பயத்தை உருவாக்குதுன்னு. ஓகே, க்ளூ நம்பர் 1, குளோபல் டென்ஷன். இப்ப ரெண்டாவது துப்புக்கு போலாம். பணத்தோட வழியை ஃபாலோ பண்ணுவோம். அதாவது யார் வாங்குறா, யார் விற்கிறான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 2 முக்கியமான வார்த்தைகளை புரிஞ்சுக்கலாம். FIIs அப்புறம் DIIs. சிம்பிளா சொல்லணும்னா, FIIsனா வெளிநாட்டிலிருந்து நம்ம மார்க்கெட்ல முதலீடு பண்ற பெரிய கம்பெனிகள். DIIsனா நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய முதலீட்டு நிறுவனங்கள். இவங்க 2 பேரும் தான் மார்க்கெட்டோட பெரிய பிளேயர்ஸ். இங்க தான் ஒரு பெரிய இழுபறி போட்டியே நடக்குது. ஒரு பக்கம் இந்த குளோபல் டென்ஷனால பயந்து போன வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், அதாவது FIIs, கிட்டத்தட்ட 4600 கோடி ரூபாய்க்கு மேல பங்குகளை வித்துட்டு வெளியே போறாங்க. ஆனா அதே நேரம் நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள் DIIs 6300 கோடிக்கு வாங்கி மார்க்கெட்டை தாங்கி பிடிக்க முயற்சி பண்றாங்க. ஆனாலும் செல்லிங் பிரஷர் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. ஜியோஜித் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து திரு விஜயகுமார் சொல்ற மாதிரி இந்த FII ஷெல்லிங் DII பையிங் விளையாட்டு கொஞ்ச காலத்துக்கு தொடரும்னு தெரியுது. இது மார்க்கெட்ல ஒரு முக்கியமான டைனமிக். சரி, இப்போ நம்மளோட கடைசி க்ளூ. இது ரொம்ப முக்கியம். அதுதான் மார்க்கெட்டோட சைக்காலஜி, அதாவது முதலீட்டாளர்களோட மனநிலை. நடந்தது என்னன்னா, மார்க்கெட் 2 நாள் சரிஞ்ச பிறகு நேத்து கொஞ்சம் மேல வந்துச்சு. அதை பார்த்ததும் நிறைய பேரு அப்படா கிடைச்ச லாபம் போதும்னு சொல்லி பங்குகளை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதைத்தான் ப்ராஃபிட் டேக்கிங்னு சொல்லுவாங்க. இதுவும் மார்க்கெட் மேல ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷரை போட்டுடுச்சு. அதே நேரம் இந்த நம்பரை பாருங்க, +8% ஒரே நாள்ல. இது என்ன தெரியுமா? இது சந்தையில பரவுன பயத்தோட ஒரு நேரடி அறிகுறி. இதுதான் இந்தியா விக்ஸ். சிம்பிளா சொன்னா மார்க்கெட்டோட ஃபியர் மீட்டர். அதாவது முதலீட்டாளர்கள் மனசுல எவ்வளவு பயம் இருக்குன்னு காட்டுற ஒரு இண்டிகேட்டர். இது ஒரே நாள்ல 8% ஏறுச்சுன்னா அதோட அர்த்தம் பயம் ரொம்ப வேகமா பரவுதுன்னு தான். ஓகே, நம்மகிட்ட இப்போ எல்லா துப்பும் இருக்கு. வாங்க, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். இந்த பெரிய வீழ்ச்சிக்கு என்னதான் காரணம்னு ஒரு முழுமையான சித்திரத்தை உருவாக்குவோம். மொத்தத்துல இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டார்ம் மாதிரி. 1, உலக அரசியல் பதற்றம். 2, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குகளை வித்துது. 3, இங்கிருந்த முதலீட்டாளர்கள் லாபத்தை புக் பண்ணது. 4, VIX காட்டின மாதிரி பயம் உச்சத்துக்கு போனது. இந்த 4 விஷயமும் ஒன்னா சேர்ந்ததால தான் மார்க்கெட் இவ்ளோ பெரிய சரிவை சந்திச்சது. சோ, இதிலிருந்து நாம ஒரு சிம்பிளான ஃப்ரேம்வொர்க்கை எடுத்துக்கலாம். நீங்க மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும்னா 3 விஷயத்தை கவனிங்க. 1, பெரிய சித்திரம், அதாவது குளோபல் நியூஸ். 2, பணப்பாய்வு, FII, DII டேட்டா. 3, சந்தையோட மனநிலை, அதாவது VIX. இதை வச்சு நீங்களே ஓரளவுக்கு மார்க்கெட்டை கணிக்க முடியும். அப்போ இன்னைக்கு நடந்த இந்த வீழ்ச்சி எதேச்சியா நடந்ததில்ல. இதுக்கு பின்னாடி டேட்டா, பணம், அப்புறம் நம்ம மனநிலைன்னு ஒரு பெரிய கதையே இருக்கு. அந்த கதையை புரிஞ்சுக்கிறது தான் ஒரு அனலிஸ்டோட வேலை. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஒரு நிலையற்ற மார்க்கெட்ல வெறும் நியூஸை பார்த்து அவசரப்பட்டு ரியாக்ட் பண்றது பெஸ்டா, இல்ல இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை நிதானமா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது பெஸ்டா? யோசிச்சு பாருங்க.